crown of righteousness. அது நீதியின் கிரீடமாய் இருக்கிறது. Who will get the righteous crown of righteousness? யார் நீதியின் கிரீடத்தை பெற முடியும்? He who eagerly waiting for his second coming, he will get the crown of righteousness. நீங்கள் இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். He who is thirsty for his kingdom. அது தாகமுள்ளவர்கள் அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். So many people have work, no church, but they are earning money. அநேக பேர் வேலை சம்பாதிக்கணும் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Oh, no time for church service. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. No time for visit some sick people. அவர்களுக்கு அந்த வியாதியோடு இருக்கிறவர்களை பார்த்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. Some people say, Pastor, I am so busy, I cannot go service, I will send the tithe. சிலர் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் என்னால சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல, நான் தசமபாக காணிக்கையை மாத்திரம் நான் கொடுத்துறேன் அப்படி சொல்லுகிறார்கள். God doesn't do a tithe without your heart. ஆண்டவர் தசமபாகத்தை அல்ல உன் இருதயத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். Without your heart, the money is vain, the gold is vain, the tithe is vain. உங்களுடைய இருதயம் மிக முக்கியமாய் இருக்கிறது. உங்களுடைய நகையோ உங்களுடைய காரியங்களோ உங்களுடைய பொருளோ அது முக்கியம் அல்ல. தேவன் விரும்புகிறது சுத்த இருதயத்தை விரும்புகிறார். அவர்களுக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.